ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பச்சை துவரக்கொட்டை மசாலா குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், சீசன் டைமில் இந்த மாதிரி பச்சை துவரை வாங்கி மசாலா குழம்பு வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் மசாலா குழம்பு புளிக்குழம்பு எல்லாம் வைக்கலாம். நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு இவ்வளோ கொட்டை வந்திருக்கு. இப்போ இது தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த கொட்டையில் இது கூட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து குழம்பு வைக்க போகிறேங்க. உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இது கூடவே கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்காக கிராம்பு, மிளகு, பட்டை, சீரகம், கசகசா, சோம்பு, இஞ்சி பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை, கலருக்காக ஒரு 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி. இப்போ வதக்கி விட்டுக்கலாம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த பச்சை துவரையை எடுத்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கி விட்டுட்டு இது கூடவே உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சம் காய் வெந்து வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் மிளகாத்தூள் சேர்த்து வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜார் அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டு குக்கர் மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, வெந்து வந்துருச்சு. இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது சூப்பராக இருக்குங்க. களி, சாதம் இந்த இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.